Hallelujah. Hallelujah. Praise the Praise Lord. the Lord. ஆண்டவர் உலக ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்சு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி இந்த பைபிள் ஸ்டடிக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings in the name of our Father Savior Jesus Christ and welcome you all to the Bible study. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். By God's grace every day we are meditating on each verse. அப்படியே அந்த நாளிலும் கூட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 42வது வசனம். Today we are going to see John chapter 5 verse 42. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். We will read, please listen. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். But I know you, I know that you do not have the love of God in your hearts. Amen. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி. Let's pray for a minute. நல்ல பிதாவே, Dear God, தர்மியான இந்த வேளைக்காக நன்றி thank you செலுத்துகிறோம்ப்பா. for this time, Lord. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் காணும்படிக்கு எங்கள் கண்களை நீங்க Open திறந்தருளுங்கப்பா. our eyes to see the wonders of your words, Lord. நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. You teach us, Father. நாங்கள் We கற்றுக்கொள்கிறோம்ப்பா. will learn. தாழ்த்தி ஒப்பு We கொடுக்கிறோம். humble ourselves. இயேசுவின் நாமத்தில் In பிதாவே. Jesus' name, Father God. Amen. 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 Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God ஆமென். is good. Amen. ஆண்டவர் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லவர் He is பாருங்க. truly ஆமென். very good. அவரை Amen. போல நல்ல தேவன் யாருமே இல்லை. Yes, ஆமென். no one can be compared with him. ஆமென். Hallelujah. ஹalleluya. நம்ம கூட எப்போதுமே நம்ம கூட He is இருக்கிறவர். always with us. Amen. 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 நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு கிருபை செய்றார். ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை அப்படியே கற்றுக்கொள்ளவும் அதன்படி நம்ம வந்து காரியங்களை தெரிந்து கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்றாங்க. So God is helping us to meditate on each verse every day. ஆமென். Amen. வசனங்களை நாம் கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் தியானிக்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் அதன்படி செய்வதற்கும் தேவன் நமக்கு கிருபையும் பலனும் So தருவாராக. God will give us strength not only to listen the verse and to meditate the verse, also to obey the verse. ஆமென். Amen. இன்னைக்கு பாருங்க ஒரு முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். Today we are going to see something ஆண்டவர் important. என்ன சொல்றாரு? ஒரு காரியத்தை சொல்கிறார். God is saying here one thing. அதாவது உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. But I know you, I know that you do not have the love for the Lord in your hearts. ஆமென். Amen. யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல கூட ஆண்டவர் சொல்லுகிறார். John 2:25 God is saying, மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடி, அதாவது மனுஷருக்குள் இருப்பதை இயேசு அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை He did அப்படிங்கிறார். not need man's testimony about man, for he knew what was in a man. ஆமென். Amen. அப்படியே என்ன சொல்றாருன்னா, What God is saying is, மனுஷனுக்கு உள்ள இருப்பதை தேவன் அறிந்திருக்கிறபடினால God knows what is deep inside man's heart. யாரும் போயிட்டு ஆண்டவர் சம்பளத்துல போயிட்டு ஆண்டவரே இவர்தான் சோ இவர் இன்னாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆண்டவருக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு அவசியம் இல்லை So அப்படிங்கிறார். there is no need for us to teach about somebody to God Jesus like he is so and so like that. அப்படியே மனுஷன் வந்து ஒருத்தனை வந்து ஆண்டவர்கிட்ட போயிட்டு அறிமுகப்படுத்துவதா இருந்தாலும் அவன் எப்படி சொல்லுவான் அப்படின்னா, Instead, if the man wants to go and introduce somebody to God Jesus, means how he will say is, அப்படி அவன் எப்படி சொல்லுவான்னா, அவன் வந்து என்ன அவனை பத்தி வெளிப்புறமா பார்க்கறானோ அதை வச்சு தான் நிச்சய முடியும், அவனால சொல்ல முடியுமே தவிர what he knows outwardly, only that he can say to God. அவனுடைய உள்ளத்துல என்ன இருக்குதுங்கிற காரியத்தை நிச்சய முடியாது, மனிதனால அறிந்து கொள்ள No முடியாது. man can understand what is inside another man's heart. ஆனால் தேவனோ But God, மனுஷனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற காரியங்களை he அறிந்திருக்கிறார். knows what is deep inside man's heart. அதனால அவருக்கு மறைவா ஒன்றுமே இல்லை. Nothing is hidden from his அப்படியாக sight. இங்க ஒரு காரியத்தை சொல்கிறார். So God is saying here one thing. ஏனென்றால் he knows everything. He knows everything. என்ன Amen. சொல்றாரு? உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். I know you that you do not have the love of God in your heart. அதாவது என்ன சொல்றாருன்னா, I understood அதை உங்களால புரிந்து கொள்ள முடிகிறது, உங்களுக்குள் தேவ அன்பு இல்லை அப்படிங்கிறது வந்து என்னால அறிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறார். So God is clearly saying, I can understand, I know that you do not have the love of God in your hearts. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அது யாரப்பா சொல்றாருன்னா, அங்க To whom he is saying அங்க is, இவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற சில யூத ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. so Jewish people are there talking with ஒரு Jesus group of Christ. Jewish people அங்க இருக்கிறாங்க. Amen. அவங்க வந்து என்ன செய்றாங்க, இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்யவில்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவில்லை, அவரை வந்து ஏற்றுக்கொள்ளவும் கொள்ளாமலும் இருக்கிறாங்க. So the group of Jewish people, those who are standing there, they didn't understand Jesus Christ, also they didn't accept Jesus ஆமென். Christ. Amen. இவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்கள்ட்ட வந்து தன்னை பற்றி பிதாவாகிய தேவனை பற்றி நிறைய காரியங்களை வந்து பொறுமையா அன்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. So even Jesus Christ, he is explaining to the people with lots of love about him and as well as about the Father God. ஆனாலும் அவர்களோ என்ன செய்யவில்லை, But still ஆனால் அவர்களோ வந்து அதை ஏற்றுக்கொள்ள மனசு இல்ல. they didn't have heart to accept that. அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. They are not accepting it. அதுதான் வந்து ஆண்டவருக்கு வந்து வந்து அவருக்கு புரிந்து கொள்ள முடிகிறது, உங்களுக்குள் தேவ அன்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை வந்து புரிந்து கொண்டு சொல்கிறார். So this is what Jesus Christ understood and he is saying like you do not have the love for God in your hearts. Amen. Amen. அதை வந்து அவர் வந்து ஒரு குறையாக சொல்லாமல் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பலகீனத்தை என்ன செய்யறார், ஆண்டவர் அறிந்து அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். So just knowing the weakness of the people, God is saying to them. Amen. He's just explaining. ஆண்டவர் நமக்கு நம்மை குறித்து அல்லது நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லி உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை சொன்னா அது நமக்கு குறை சொல்லி நம்ம கிட்ட இருக்கிற அந்த குறையை சொல்லி நம்மளை கண்டம் பண்ணுவதற்காக அல்ல,
அது சரி செய்யும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். So if we say any weakness to God, Jesus, he will not condemn us by that weakness. He will deliver us from that. Amen. Amen. Hallelujah. 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 ஏன்னா நம்ம ஆண்டவர் வந்து ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன். Hallelujah. He will Hallelujah. never hate anyone. Amen. Amen. நேசிக்கிறவர். Yes, he is அவர் ஏன் loving அப்படி all. அவர் actually ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா Why உங்களுக்கு he is saying like அன்பு this? இல்லைன்னா Because நீங்க பாருங்க யோவான் 14ஆம் அதிகாரம் 21 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. John 14:21 it is said. அதாவது என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. Whoever has my commands and obeys them, he is the one who loves me. He who loves me will be loved by my Father, and I too will love him and show myself to him. Amen. Amen. அப்படியே 23 வசனத்துல என்ன சொல்றாருன்னா ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான் அப்படிங்கிறாரு. Also in verse 23, God is saying, if anyone loves me, he will obey my teachings. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான் அப்படிங்கிறாரு. Whoever has my commands and obeys them, he is the one who loves me, God is saying. ஸோ என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் பிதாவிடத்தில் அன்பா இருக்கிறான் அப்படிங்கிறாரு. Those who love me will love my Father also, God is saying. நானும் அவனிடத்தில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் அப்படி ஒரு காரியத்தை சொல்றாரு. I too will love him and show myself to him, God is saying. Hallelujah. Hallelujah. அங்க ஆண்டவர் எதுக்காக சொல்லுகிறார் உங்களிடத்தில் வந்து தேவ அன்பு இல்லை என்று ஏன் சொல்றாரு அப்படின்னா But why God is saying here you do not have the love for God in your hearts? Because ஏனென்றால் இவர்கள் வந்து என்ன செய்யறாங்க அந்த தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளவில்லை. Because they didn't follow the commands of Jesus Christ. தேவனுடைய கற்பனை எதுவா இருக்கிறது? What is Jesus Christ commandments? நம்ம வந்து பழைய ஏற்பாட்டுல யாத்ரா 20ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம் அங்க 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So there are 10 commandments given in Exodus in Old Testament. மெயின் கட்டளையா இருக்கிறது. Those are the main commandments. அதோட கூட அதாவது துணை கட்டளையாக கிட்டத்தட்ட 613 கட்டளை டோட்டல் 623 கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. So in all 623 commandments are given. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. In New Testament God Jesus Christ is saying. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37-39ல Matthew 20 என்ன சொல்றாருன்னா உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாவது கற்பனை. Love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind. This is the first commandment. அடுத்தது 39ல இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. And the second is like it. Love your neighbor as yourselves. அடுத்து சொல்றாரு இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்கதரிசனங்களும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. All the law and the prophets hang on these two commandments. So ஆண்டவர் சொல்கிறது நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கற்பனைகளை நீங்க கைக்கொள்ளாததினாலே உங்களிடத்தில் தேவ அன்பு இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது அப்படிங்கிறார். So God is saying since you do not follow and obey all these commandments, mainly these two commandments, it is very clearly visible that you do not have God's love in your heart. Amen. 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 Hallelujah. Hallelujah. நாம் தேவனுடைய அன்பை வெளிக்காட்டும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். So we are called to show the love of God to others. அப்படி அதை எப்படி வெளிக்காட்ட முடியும்? How to show that to ஆண்டவர் சொல்கிறார். This is what God is saying. ஒருத்தர் வந்து என்கிட்ட அன்பா இருக்கன்னு சொல்றான். ஆனா நான் சொல்ற காரியத்தை எதுவும் செய்ய மாட்டான். என்னுடைய கற்பனைகளை என்ன செய்யவில்லை அவன் கடைபிடிக்கவில்லை அப்படிங்கிறார். God is saying he is saying I love him very much. I love Jesus very much, but he is not following any of my commandments like Amen. that. Amen. ஆண்டவர் வந்து வசனம் சொல்கிறது The scripture says அது உன் தேவனாய் கர்த்தரை உன் முழு மனதோடும் உள்ளத்தோடும் நீ கூட அன்பு கூற வேண்டும். Love the Lord your God with all your heart, with all your soul and mind. இந்த காரியத்தை வந்து மேக்ஸिमम வந்து எல்லாரும் வந்து கடைபிடிப்பதற்கு ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பா. This maximum people will try to ஏன் அப்படினா why? Because இந்த கற்பனையை நம்ம நிறைவேற்றுகிற பொழுது when we fulfill this commandment, நாம நினைக்கிறோம் நமக்கு வந்து தேவன் வந்து பாதுகாப்பு கொடுக்கிறார். We will think Jesus will protect us. சாப்பாடு கொடுக்கிறாரு. Will give us food. நல்ல ஹெல்த் கொடுக்கறாங்க. He will give us good நல்ல வேலை கொடுக்கறாங்க. Good job. நல்ல வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கறாங்க. Good health. நல்ல வந்து என்ன சொல்றது நல்ல ஒரு சூழ்நிலையை கொடுக்கறாங்க. Good ambience. இப்படி நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். So all good things we will receive. அதனால நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. For this purpose I will love God. ஆனா ஆண்டவர் சொல்கிறார். But God is saying இதற்கு இணையான கற்பனை. Yes. ரெண்டாவது சொல்றாரு இதுக்கு இணையான ஒரு கற்பனை இருக்குது. அது என்னன்னா நீ உன்னை நேசிப்பது போல என்ன செய்யணும் நீ உன்னை அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. God is saying compared to this there is another commandment, the second, that is love yourself as you should love your neighbors. Amen. Amen. அதாவது நம்ம வந்து தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி தேவனுக்காக நாம் अनेक காரியங்களை செய்வதற்கு நாம் முற்படுவோம், अनेक முயற்சி செய்வோம். We will always try saying that I love my God and we will try to do many things. At the same time ஒருத்தர் வந்து கஷ்டத்துல இருக்கிறவங்க அல்லது பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்து வீட்டுக்காரன் நேசிப்பதுக்கு வந்து ரொம்ப யோசிப்போம். At the same time any people, the neighbor, if he is in a worry, if he is in some
critical situation, we don't love him. அவன் உண்மையிலே வந்து ஒரு தேவையோட கூட இருப்பான். He will be in a need truly. ஆனா நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம், நம்ம கடவுளுக்காக செய்கிறோம் என்று சொல்லி என்ன செய்வோம், அநேக காரியங்கள் கடவுளுக்கு செய்வோம், ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்களை கண்டுடாம இருப்போம். So we will do many things to God, but the neighbors we don't mind. ஆண்டவர் சொல்றாரு இதுல வந்து உண்மையான அன்பு இல்லை God அப்படிங்கிறார். is saying in this there is no true love. ஏன் நம்ம வந்து கடவுளை நேசிக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரங்களை நேசிக்க மாட்டேங்கிறோம்? Why we love God and not loving our neighbors? ஏன் நம்ம கடவுளை வந்து அன்பு கூறுகிறோம், நம்ம மற்ற சகோதரர்கள் அன்பு கூற Why முடியவில்லை? we are loving God and we cannot love the fellow brothers? ஏன்னா நமக்கு தெரியும் கடவுள் அன்பு இருந்தா அவர் வந்து பதிலுக்கு வந்து நமக்கு அன்பு கூறுவார், நமக்கு நன்மையான காரியம் கிடைக்கும். So we know that if we love God, He will love us and He will shower us blessings for ஆனா us. அடுத்தவனை அன்பு கூறுதா நமக்கு என்ன கிடைக்கும்? But if I love my neighbor, what I will get? நம்ம தான் அவனுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும். We only need to give நமக்கு him எதுக்கு வேண்டாத வேலை, நமக்கு எதுக்கு வம்பு? yes. நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. Yeah. I myself have many problems. How can I help him? So நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது. I myself have many நம்ம needs. எப்படி அவனுக்கு ஹெல்ப் பண்ண How முடியும்? can I help him? நம்ம எப்படி அவனுக்கு இது பண்ண முடியும் சொல்லிட்டு என்ன செய்றோம், நிறைய நேரம் நம்ம அதை அவாய்ட் பண்ணுகிறோம். So many times we avoid loving our neighbors. ஆண்டவர் சொல்கிற கற்பனை God is saying ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கு. two commandments are எப்படி வந்து together. ஒரு காயின்ல வந்து ஹெட் டெயில் ரெண்டு சேர்ந்தாதான் வந்து அது செல்லுமோ, How a coin head and tail both together is there. அதே போல இந்த Same ரெண்டு way. கற்பனைகள் இணைந்து தான் என்ன செய்ய வேண்டும், நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும். These two commandments should be with us in our அதுதான் life. தேவனுடைய அன்பா இருக்கிறது. That is God's love. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அப்படியாக யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. அங்க John ஆண்டவர் 13. இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் சொல்கிறார். 34 says, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் A அப்படிங்கிறார். new command I give you, love one another as I have loved you, so you must love one another. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. இதுவரைக்கும் வந்து நீங்க எப்படி பிராக்டீஸ் பண்ணியிருக்கீங்க, கடவுளை நேசிக்கணும், அடுத்து வந்து மற்றவனை நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க. So we all know that yes, we need to love God as well as the others. இப்போ ஆண்டவர் வந்து நம்மளை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக விரும்புகிறார். So God wanted to take us to the next level ஆமென். now. தேவனுடைய அன்பினுடைய அடுத்த கட்ட நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக விரும்புகிறார். So God's love, He wanted us to take to the next level என்ன in God's சொல்கிறார்? love. What He is saying is, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், அது தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணுங்க okay, அப்படி amen. சொல்லிட்டு ரெண்டாவது அது எப்படி இருக்கணும்னா, நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவர் என்ன செய்யணும், அன்பா இருக்கணும் அப்படிங்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். Yes, God is saying a new command I give you, love one another as I have loved you, so must love one another. அதாவது நீங்க என்ன ஒருவர் அன்பா இருங்கள் அப்படின்னா நீங்க ஒருத்தரோட கண்டிப்பா அன்பா தான் இருக்கணும். So it is said like love one another means definitely we should be loving each other. அப்படின்னு செமிகோலன் போட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு, தொடர்ந்து கண்டினியூ பண்றாரு. So God is continuing அது now. ஃபுல் ஸ்டாப் இல்ல, கண்டினியூ பண்றாரு. He's saying, எப்படின்னா நான் எப்படி உங்களுக்கு அன்பா இருக்கிறேனோ அந்த லெவலுக்கு நீங்க வரணும் அப்படிங்கிறார். how ஆமென். I love you, to that level you need to love. Amen. The same Hallelujah. way you should show love to others. Hallelujah. Amen. Hallelujah. புரியுதா உங்களுக்கு? Can you all ஆமென். understand? அப்படிப்பட்ட அந்த அன்பை வந்து நீங்க காண்பிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய அன்பா இருக்குது அப்படிங்கிறார். So this God's love you should show to others. Amen. This is what is God's love. தேவ God is ராஜ்யம் saying. வந்து பேச்சில இல்ல பெலத்துல இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்கிறது. So scripture says the God's love is not in just words, it is in strength. Amen. ஆமென். நம்முடைய செயல்பாட்டுல அது இருக்குதுன்னு சொல்லி வேதம் So it is சொல்கிறது. in our workings. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. சோ Hallelujah. தேவனுடைய அன்பு எப்படி என்ன செய்யறது, நம்ம இடத்துல இருந்து நாளுக்கு நாள் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்க வேண்டும். So every day it should be in a process, it should develop inside Amen. us the God's love. கடவுளை நேசிக்காம பக்கத்து வீட்டுக்காரன் நேசிக்க முடியாது. So those who love God, they are not loving the neighbors. அதே போல கடவுளை உண்மையா நேசிக்கிற பொழுது பக்கத்து வீட்டுக்காரனை நேசிக்காம இருக்க முடியாது. Truly if we love God's love, if we love God means we cannot Amen. be without loving the neighbors. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. நீங்க ஆதி அப்போஸ்தலர் காலத்துல பாத்தீங்கன்னா If you see in the அவங்க வந்து தேவனுடைய ஊழியத்தை மாத்திரம் அல்லாமல் not only the God's ministry, பந்தி விசாரிக்கிற ஊழியங்கள், the feast, ஹாஸ்பிட்டாலிட்டி ஊழியங்கள், hospitality ministry, விதவைகளை விசாரிக்கிற ஊழியங்கள், to inquire the widows, ஏழைகளுக்கு உதவி செய்யற to ஊழியங்கள், help the poor people, தர்ம பணம் என்று செய்யற ஊழியங்கள், to help the people. அப்படி எல்லா சொசைட்டி சம்பந்தமான காரியங்களையும் செய்து கொண்டிருந்தாங்க. So they were doing all kind of ஆமென். ministry. வெறும் ஊழியன்னு சொல்லிட்டு நான் தேவனத்தை மாத்த அன்பா இருப்பேன், நான் வந்து ஒயிட் கலர் ஜாப் பார்க்குற மாதிரி வந்து நம்ம அவ்வளவு ஹோலியா இருப்போங்கிற மாதிரிலாம் இல்லை. அவங்க ஃபீல்ட்ல இறங்கி அந்த தேவனுடைய அன்பை மக்களுக்குள்ள என்ன செஞ்சாங்க, கொண்டு சேர்த்தார்கள். So they just showed the love of God to each and every people. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அப்படிப்பட்ட அன்பை காண்பிப்பதற்கு தான் ஆண்டவர் என்ன செய்றார், விரும்புகிறார். So this kind of love God wanted us. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், அது தேவனுடைய அன்பு என்று This is சொல்லி. what is God is saying, that is God's love. ஏன்னா அது வந்து தேவன் செய்து காண்பித்து விட்டார். Because this God
He didn't show அவர் வந்து for us. சொன்னது மாத்திரமல்லாமல் Not only just he said, என்ன செஞ்சார், அதை செய்தும் காண்பித்திருக்கிறாரே. he did and showed. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. How ஆமென். beautiful our God எவ்வளவு is. நல்லவர் பாருங்க. How ஆமென். awesome our God அவருக்கு is. வந்து அவர் சொன்னா நடக்கும். He can, if he says means it அவர் will be done. நினைச்சாலே நடக்கும். If he think itself அவர் it will be done. அவர் கட்டளை நிற்கும். Yes, whatever he commands it will அப்படி stand. இருந்தும் But still, தேவன் நீதி உள்ளவராய், God is a just. நம் மீது அக்கறை உள்ளவராய், He has care நம் for மீது us வைத்திருந்த இரக்கத்தின் பாசத்தின் மிகுதினால் with much love for us. அவரே இறங்கி வந்து He himself came down. நமக்காக ரத்தம் சிந்தி He shed his blood for us. தன்னையே ஒப்பு கொடுத்து He gave himself for us. மரித்து He died for நம்மை us. உயிரடை செய்திருக்கிறார். And he made us live. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. Say ஹalleluya. hallelujah. எத்தனை ஒரு கிருபை உள்ள நல்ல ஆண்டவர் அவர். How ஆமென். awesome and beautiful ஹalleluya. God is. ஆண்டவர் அதைத்தான் தேவனுடைய அன்பு என்று சொல்கிறார். This is what God is saying, it is God's ஆமென். love. தேவனுடைய அன்பு என்று சொன்னால் நம்ம சர்ச்சுக்கு போறது மாத்திரமல்ல, அங்க போயிட்டு காணிக்கை போடுறது மாத்திரமல்ல, அல்லது அங்க போயிட்டு ஆராதனையில் பங்கு கொள்கிறது மாத்திரமல்ல. If we say God's love means not only going to the church and attending the sermon and giving the offerings, not only that. நம்முடைய இருதயத்தினுடைய ஆளுகை தேவனுடைய ஆளுகையாய் மாற வேண்டும். So our heart should be controlled by God's. ஆமென் சொல்லுங்க. Amen. ஆமென். தேவ அன்பினால் நம்முடைய இருதயம் நிரம்பி வழிய வேண்டுமா? With God's love our heart should overflow. ஆமென். ஹalleluya. அது நிரம்பி வழிந்து என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும், தெருவெல்லாம் ஓட வேண்டும். Amen. It should overflow and it should go to each nooks and corners. Amen. அப்படி ஓடுகிற பொழுது காட்டுக்குருவிகளும் கோட்டான் குஞ்சுகளும் என்ன செய்யும்? அந்த தண்ணீரை குடித்து அந்த அன்பை ருசித்து தேவனை என்ன செய்யும்? மகிமைப்படுத்துமா? When it runs over everywhere, everybody will taste that God's love and Amen. it will glorify God's name. ஹalleluya. Hallelujah. So அப்படி நம்முடைய இருதயம் தேவனுடைய அன்பினால் என்ன செய்யும்? நிரம்பி வழிய So வேண்டும். our heart should be filled with God's love like ஆமென். this. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், தேவ அன்பு. This is what is God is ஹalleluya. saying, God's love. வசனத்தில் ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், In verse the God is clearly saying, கண்ணில் கண்ட சகோதரத்தில் அன்பு காட்டாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு காட்டுவான்? if you are not loving the brother who is visible, how could you can love the God who is invisible? ஆமென். Amen. ஏன்னா காணக்கூடாத இறைவனுடைய காணக்கூடிய ஒரு தற்சுரூபமாய் வந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. The invisible God we can through Jesus Christ it is visible for us. ஆமென். Amen. அவரை வந்து கடவுளாக இவங்க வந்து அறிந்து கொள்ளாமல் இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு சகோதரனை போல நேசித்தால் கூட அவரிடத்தில் அன்பு காட்டியிருக்க முடியும். Yes, even though if the people don't know him as a God, at least as a brother they should have known and showed the love to ஆமென். him. Amen. சோ அந்த காரியத்தை கூட இந்த யூத ஜனங்கள் செய்யவில்லையே என்று Even சொல்லி ஆண்டவர் these சொல்கிறார். group of Jews people didn't do that. This is நீங்கள் what God எப்படி is வந்து saying. இப்படி உங்கள் மனநிலையை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி வந்து பிதாவை நாங்கள் நேசிக்கிறோம், பிதா எங்கள் பிதா என்று சொல்லி நீங்கள் எப்படி உரிமை கொண்டாடுகிறீர்கள் அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேள்வி கேட்கிறார். With surprise God is asking with this intention, how you can say like we honor God, we know God, we love him so much, how could you say like that? ஆமென். God is saying with ஹalleluya. surprise he is asking. புரியுதா உங்களுக்கு? ஹalleluya. Hallelujah. ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நீங்க வந்து ஒரு அன்பை உங்களால் வெளிக்காட்ட For முடியவில்லை small என்று small things சொன்னால் also if you cannot show the love means ஆமென். அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் போகக்கூடிய வழியில வரக்கூடிய காரியங்களை நீங்கள் எப்படி பொறுமையோடு கூட சகித்து எப்படி அந்த எல்லா இடத்துலயும் தேவனுடைய அன்பை நீங்கள் மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கிறவர்களாக உங்களால் இருக்க முடியும்? Amen. How can you Amen. show the love of God to other people? Amen. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். But God wishes for this. அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். He is expecting this only ஆமென். from us. ஹalleluya. Amen. Hallelujah. இன்னொரு வசனம் கூட நம்ம One more வாசிக்கலாம். verse we can read. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் சொல்கிறது, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிறது. Dear friends, let us love one another, for love comes from God. Everyone who loves has been born of God and knows God. Whoever does not love does not know God, because God is love. ஆமென். Amen. ஆமென். ஹalleluya. Hallelujah. என்ன சொல்றாரு? ஒருவரில் ஒருவர் நீங்க அன்பா இருக்கணும். So we should love each other. ஏன்னா Why? Because அன்பு வந்து தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பை because God is love. ஏன்னா அன்பை உண்டாக்கினது தேவன். Because love is created by God. சோ அன்பு உள்ள எவனும் தேவனால் என்ன செய்யறான்? பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அப்படிங்கிறாரு. So whomever everyone loves has been born of God and knows God. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அதாவது இப்போ வந்து ஒரு பொருளை உண்டாக்கினது நான் அப்படின்னா அந்த பொருள் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னா, if I'm making a thing and that thing is with you now, Amen. for example, ஹalleluya, Hallelujah. அது நீங்க வந்து எனக்குரியவளாக இருக்க முடியும். you will be mine then. அப்பதான் என்னுடையது வந்து உங்களிடத்துல இருக்க முடியும். And only mine will be yours. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. இப்போ வந்து எப்படி வந்து ஒரு தகப்பனோட அதே ஜீன் அதே வந்து DNA வந்து பிள்ளைக்கு வருகிறது? How come like same way like how father's DNA is same to the children? ஏனென்றால் அந்த தகப்பன் அவன் பிறந்திருக்கிறான். Because he came out from his father. அதே போல Same way. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. The love is
came out சோ from அந்த God. தேவனால் பிறந்த எவனும் அந்த அந்த அன்பு என்ன செய்து அவனுக்குள்ள இருக்கதானே செய்ய So வேண்டும். those who born of God should have this love. ஆமென். Amen. அப்படி அன்பில்லாதவன் தேவனை அறிந்து கொள்ளவே முடியாத. Whoever does not love does not know God. தேவனை நம்ம அன்பினால தான் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். Because of God love only we can understand அதுதான் God. சொல்கிறார், உங்களிடத்தில் தேவ அன்பு இல்லை. It means You do not have God's love. That means நீங்க தேவனை அறிய முடியாது. That means you do not know God. அதனால தான் என்னை நீங்க அறிந்து கொள்ள முடியவில்லை. That is why you cannot know நீங்கள் me. பிதாவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்வதும் பொய் தான் அப்படிங்கிறார். If you say yes I know God means that is false. ஏன்னா இவர் அவங்கள்ட்ட பேச முடியும். ஏன்னா இவர் அவங்களுடைய உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். God knows their hearts very well. So அப்படிங்கும்போது அங்க தேவனுடைய அன்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி இவருக்கு அறிந்து கொள்வது எவ்வளவு ஈஸியான காரியம். Very clearly he knows whether there is love of God in their hearts or no. Amen. Hallelujah. அப்படிங்கும்போது நீங்க தேவனுடைய அன்பு இருந்தாதான் நீங்க தேவனை அறிந்திருப்பீங்க. If you have God's love then only you can understand God. தேவன் அனுப்பின அவருடைய குமாரன் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். God the son of God you might be knowing him. அது ஏன் உங்களால அறிந்து கொள்ள முடியவில்லை? Why you don't know? Because ஏன் நீங்க தேவனை அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் why you cannot understand God? Because உங்களுக்குள்ள அந்த தேவனுடைய அன்பு இல்லை. There is no God's love in your heart. So அன்பு இல்லாதனால நீங்க தேவனை அறிந்து கொள்ள முடியாது. Since you do not have God's love in your heart you don't know. அதனால தான் நீங்க அப்படி இருக்கீங்க. This is the reason you are like இது அவர்கள் மீது உள்ள கோபத்தில அல்லது அவர்கள் இப்படி இருக்காங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. Not with angry or anything like that God is saying this. ஆமென். அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்கிறார்கள். For them to be saved God is ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வருகிறது என்று சொன்னால் when God's word is coming towards us நம்மளை குற்றவாளிகளை தீர்த்து தண்டனைக்கு அனுப்புவதற்காகவோ அல்லது கண்டம் பண்ணுவதற்காக அல்ல. Not to condemn like as a wicked people, not தேவன் நம்மை நேசிக்கிறபடினால அவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. His words are coming towards us. ஏனென்றால் நாம் அவருக்குரியவராய் இருக்கிறதுனால because we are his அவருக்குள்ள இருக்கிற அந்த அன்பு நமக்குள்ள இருக்க வேண்டும் என்பதற்காக. The love which is in should be in us also. Amen. For that. Hallelujah. Hallelujah. அதனால கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம். So always we need to accept God's word. Amen. அது அப்படியே கீழ்ப்படிவோம். And we need to obey that. நம்ம வாழ்க்கையில அப்படியே செயல்படுத்துவோம். And we need to apply in our தேவன் daily நாம life. மகிமையா மாறும். That will glorify God's name. Amen. Amen. Hallelujah. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? Amen. கர்த்தர் நல்லவர். Amen. God bless. Amen. கண்களை மூடி நல்ல பிதாவே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில கூட ஆண்டவரப்பா நாங்க தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே தேவனுடைய அன்பு எங்கள் இருதயத்தை நிரப்பி ஆண்டவரே அந்த அன்பு நிறைந்து ஆண்டவரே வழிந்து ஓடட்டும் ஆண்டவரே. நதியாக ஓடட்டும் ஆண்டவரே. Let your love overflow in us, O Father. Amen. காட்டுக்குருவி கோட்டாங்குஞ்சி எல்லாம் அந்த தண்ணீரை குடித்து அந்த நதியை குடித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. Amen. Let everyone glorify your name, O Father. Amen. Hallelujah. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறோம். Bless everyone in the name of our Savior Jesus Christ, O Father. Amen. அவர்கள் ஆசீர்வதிக்கவே Let them be a blessed, O Father. பெருகவே பெருக பண்ணுங்க. Yes, Lord. Multiply நாம மட்டும் them. மகிமை. Let your name alone be glorified. We humble ourselves. இயேசு நாமத்திலே பிதாவே. In Jesus' name, Father. Amen. Amen. Hallelujah. Praise the Lord. God bless you.